வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரேஷியோ சம். ஓகேங்களா, ஒரு பாப்புலேஷன் வச்சு ரேஷியோ சம் கேட்டிருக்காங்க. சம் மேலே படிக்கிற பாருங்கள். The population of a town is 5,000 if males increases by 4% and females increases by 9%, then population will become 5,350 after a year. Find the initial ratio of males and females. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டவுனில் பாப்புலேஷன் வந்து 5,000 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டவுனில் மேல் பாப்புலேஷன் வந்து 4% இன்க்ரீஸ் ஆகுது, ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 9% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 5,350ன்னு சொல்கிறாங்க. ஸோ 5000லேருந்து 5350 பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு வருஷத்தில். ஸோ அதோட இனிஷியல் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு சம் கேட்டாங்க, பாப்புலேஷன் வச்சு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற லாஜிக் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓவரால் இன்க்ரீஸ் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து ஃபீமேல் மேல்னு தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், ரொம்ப சிம்பிள். டோட்டலாக அந்த பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, இனிஷியலாக 5,000, அது கீழே போட்டுக்குங்க. எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5350. ஸோ 350 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க டோட்டலாக 5350 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் 350 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 350 மட்டும் மேலே போட்டுக்குங்க. ஓகேங்களா, இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போது இதில் 2 0 கேன்சல் ஆகிடும், இதில் 2 0 கேன்சல் ஆகிடும், இதில் ஒரு 0 கேன்சல் ஆகிடும், இதில் ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இது 5ஆல் அடிச்சிங்கன்னா 7 5 35. ஸோ 7%. ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 7% கண்டுபிடிச்சிட்டோம், போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். இப்போது ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல். மேல் வந்து 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபீமேல் வந்து 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஓவராலாக 7% வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து சென்டரில் போட்டுக்கங்க. இதுக்கு எப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இப்படி வரணும் ஏரோ மார்க். 9லேருந்து 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 2. இந்த சைடு இப்படி வரணும் ஏரோ மார்க். 4லேருந்து 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 3. ஸோ 2:3. இதுதான் வந்து இனிஷியல் ரேஷியோ. ஓகேங்களா, இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இப்படி தான் நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த லாஜிக் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓவரால் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் வச்சு அவங்க மேல் அண்ட் ஃபீமேல் கொடுத்துருக்காங்களே, அது கூட கம்பேர் பண்ணி இந்த ஏரோ மார்க் வழி நான் போட்டிருக்க பாருங்க, இந்த ஏரோ மார்க் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி, நெக்ஸ்ட் இப்படி. ஓகேங்களா, ஸோ இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ ஈஸியாக கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோப் போட்டு சந்திக்கலாம். நன்றி மக்களே.